வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது இந்த ராமாயணன்ற இந்த சரித்திரத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னாக்கா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இருக்கக்கூடிய முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முதல் அடிப்படை. இதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் கேட்டுவிட்டு நாம் அதன் பிரகாரம் நமது வாழ்க்கையை நடத்திட்டோம்னா நாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப க்ஷேமமாக இருப்போம். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் சததம சர்க்கா, சர்க்கமானது 100. கச்சித் சர்க்கா, அதாவது ஸ்ரீ ராமபிரான் பரதங்கிட்டக்க ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கிறார். ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறார். நீ இப்படி இருக்கியா அப்படி இருக்கியான்ட்டு கேட்டுருக்கார். இந்த சர்க்கத்தில் இன்றைய தினம் 22வது ஸ்லோகத்திலிருந்து 50வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய இந்த ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத்சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை, பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாயும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாயும் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய दैवेकधस्ते जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुर्धनेभ्यः. श्री सीतालक्ष्मणवरशत्रुघ्न हनुमत्समेत श्री रामचन्द्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणम् अयोध्या काण्डத்தில் சததம சர்க்கா, சர்க்கமானது 100. கச்சித் சர்க்கா, ராமபிரான் ஸ்ரீ ராமபிரான் பரதன் கிட்டக்க ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கிறார். 22வது ஸ்லோகம். கச்சே சகஸ்ரான் மூர்கானா மேகம் இச்சசி பண்டிதம் பண்டிதோ யதஹ்யர்தக்ருச்ரேஷோ குர்யாந்தி ஸ்ரேயசம் மகத். அப்போ ராமபிரான் கேட்கிறார், பரதா, அறிவில்லாத பலரை காட்டிலும் புத்தி கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரே ஒருவரை மட்டும் நாம் அருகில் வைத்துட்டோம்னாக்கா
அந்த மாதிரி தானே நீ அந்த மாதிரி அறிவுள்ளவாளை தானே வச்சுக்கிட்டு இருக்க, வைத்துக்கொள்ள விரும்புகிற. பரதா, ஒரு காரியத்தை செய்யும்போது ஏற்படும் இடையூறுகளை. ஒரு காரியம் நம்ம தொடங்குறோம்னாக்க ஏற்பட்ட இடையூறு வரும். அந்த இடையூறுகளை ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடிய அவனால்தான் அந்த இடையூறை களைஞ்சிட்டு நமக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னாராம் ராமபிரான். சகாசராண்யபி மூர்கானாம் யச்சுவாஸ்தே மகீபதி அத வாப்யயோ தான்யேவா நாஸ்தி தேஷோ சகாயதா. ராமபிரான் சொல்றார், பரதா, க்ஷத்ரிய தர்மம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? க்ஷத்ரிய தர்மத்தில் சொல்லிருக்கு, இது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். என்னன்னா, ஒரு மன்னன் அறிவில்லாத 1000 இல்லை 10000 பேர்களை தன்னோட அருகில் வச்சிருந்தான்னா கஷ்ட காலத்தில் நமக்கு அவள்லாம் துணையாக இருப்பா அப்படின்னு நாம் ஒரு முட்டாள்தனமாக எண்ணிட்டு அவளை வச்சிருந்தோம்னா அவசியமான நேரத்தில் அவளால் நமக்கு எந்த விதத்திலும் உதவியானது கிடைக்காது பரதா அப்படின்னாராம் ராமபிரான். ஏகோபியாமஹத்யோ மேதாவி சூரோ தக்ஷோ விசக்ஷணः ராஜானம் ராஜபுத்திரம் வா பிராபயேன் மகதீம் ஸ்ரியம். ஸ்ரீ ராமபிரான் சொல்ற, பரதா, பேரறிவாளனும் சூரனாகவும் நல்ல எல்லா விதமான செயல்களிலும் செய்யக்கூடிய திறன் உடையவனும் அரசு நிர்வாகத்தில் பெரிய பிரபாதமான நிபுணருமான ஒரே ஒரு மந்திரி நம்ம கிட்ட இருந்தா போறோம். அவனால அரசனுக்கும் அரசு பொறுப்புல இருக்கக்கூடியவர்களுக்கும் பெரும் புகழானது ஏற்படும். இதைதான் க்ஷத்ரிய தர்மம்னு சொல்றது. அதே மாதிரி தான் மானிட பிறவிகளும் இந்த மாதிரி புத்திசாலியாக இருக்கிறவாளை வச்சுட்டு வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னாராம் ராமபிரான். கச்சின் முக்கிய மகஸ்வேவ மத்தியமேஷு ச மத்தியமாக ஜகன்யாசோ ஜகன்யேஷோ விருத்தியா கர்மசோ யோஜிதாக. அப்பா குழந்தாய் பரதா, அரசு பணியாளர்களில் முக்கிய பிரமுகர்களை பெரிய வேலைகளில் அவளை வச்சுக்கணும். பெரிய பெரிய வேலையில் அவளை நியமிச்சு வச்சுட்டு இருக்கணும். நடுத்தரமான மனிதர்களை நடுத்தரமாக சாதாரண வேலைகளில் வச்சுக்கணும். சாமானியர்கள்லாம் என்ன பண்ணணும்னாக்கா, நீ இதை மட்டும் செய், அதை கொண்டா இதை கொண்டா அப்படின்னு சொன்னா அந்த சாமானிய வேலைகளில் மட்டும்தான்ப்பா வச்சுக்கணும். அந்த மாதிரி நீ எல்லாரையும் வேலைக்கு வச்சுட்டா அவளெல்லாம் ஈடுபடுத்தின்னு இருக்கியா? சொல்லு பரதா அப்படின்னாராம் ராமபிரான். அமாத்யானோ பதாதீதான் பித்ரோவேதாம் அகன் அகன் சுச்சின் श्रेष्ठान् श्रेष्ठेषु गच्छेत् त्वं नियोजयसि कर्मसु. ராமபிரான் சொல்றார், கைகேயினுடைய தவ புதல்வனே, பரதா, குற்றத்துக்கு பொருந்தாத கடுமையான தண்டனையை பெற்று குடிமக்கள் அமைச்சர்கள்ட்ட முறையிடுறா. அப்போ அவள் முறையிடும் பொழுது அந்த அமைச்சர்கள்லாம் நீ அவளை கேட்கறதுக்காக போகும்போது அந்த அமைச்சர்கள் உன்னை தடுக்கும்படி வைத்து கொள்ளாமல் நீ இருக்கியா? நீயே நேரடியாக மக்கள்கிட்டலாம் பேசுறியா?
அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான். தச்சேத்வாம் நாவஜானந்தி யாச்சக பதிதம் யதா உத்தர பிரஜே கிரகீதாரம் காமயானம் இவ ஸ்திரியः. பரதா, தவறான வழியில பொருளை சேர்த்துட்டு ஒருத்தன் பொருள் சேர்த்துருக்கான். அவன் யாகம் செய்யறதுக்கு வேத வித்துக்களை கூப்பிடுவான். ஆனா அந்த சமயத்தில் அந்த வேத வித்துக்கள் என்ன பண்ணுவான்னாக்கா, அவங்கிட்டேருந்து எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, இன்னைக்கு வர முடியாது அப்படின்னுட்டு அவன் ஒதுங்கி போயிடுவா. அந்த மாதிரியும் நற்குல பெண்மணிகள், நல்ல குலத்தில் வந்த பெண்மணிகள் தங்களை காம இச்சையோட அணுகி வரக்கூடிய புருஷர்களை, ஆண்களை எப்படி அவ அவமதித்து துரத்தி விடுவாளோ, அதுபோலவும் மற்றும் குடிமக்களை துன்புறுத்தி அவர்களோட செல்வத்தை பறிச்சுட்டு அவள்கிட்ட அதை பறிச்சுட்டு கொள்வனாக உன்னோட குற்றம் கண்டு, உன்கிட்ட குற்றம் கண்டு குடிமக்கள்லாம் உன்னை அவமதிக்காம இருக்காளா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான் பரதன் கிட்டக்க. உபாய குசலம் வைத்தியம் பிருத்தியம் சந்தோஷனே ரதம் சூர ஐஸ்வர்ய காமம் ச யோனஹந்தி ச பத்யதே. சாமதான பேத தண்டம் அப்படின்னு 4 இருக்கு. அப்படின்னா என்ன? சாமன்னாக்க உபாயங்களை பிரயோகிக்கிறத வல்லவன். அதாவது நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி காரியத்தை ஜெயித்து கொள்ளக்கூடியவன் ஒருத்தன், அவன் தான் சாமன். தானம்னாக்க மற்றவர்களை பிறரை வஞ்சிக்கும் முறைகளை கூறக்கூடிய நூல்களை கற்றவன். அவன் தானன்னு பேரு. அரசனுக்கு அந்தரமான பணியாளர்கள் மேல பழி சுமத்தக்கூடியவன், பேதம் பார்க்கக்கூடியவன். பேத, அது பேரு பேதன்னு பேரு. அந்த உள்ளத்தை உள்ளவன். மன்னனுக்கு இன்னல் விளைப்பதிலும் சூரனாகவும் இருக்கக்கூடியவன் தண்டம். மன்னருக்கே கேடு விளைவிக்கக்கூடியவன் தண்டம். இந்த 4 வகையில் இருக்கக்கூடியவா அரசாட்சியை கைப்பற்றக்கூடிய தீய விருப்பம் உடையவனுமான ஒருவனை கொல்லாமல் விட்டால், இந்த மாதிரி இந்த 4 எண்ணங்கள் உள்ளவனை கொல்லாமல் விட்டுட்டா, அந்த அரசனே இந்த 4 குணங்கள் உள்ளவா இருக்காளோனோ அவளால் அவனே அந்த அரசனே சிறைப்படுத்தப்படுவான். இதை தான் க்ஷத்ரிய தர்மம் சொல்றது பரதா அப்படின்னாராம் ராமபிரான். கச்சே திருஷ்ட சூரஸ்ய மதேமாந்திரியம் அஞ்சுசி குலீன சாணுரக்தஸ்ய தக்ஷசேனாபிரிக்ருதः. பரதா, எப்போதுமே மனசுல நிறைவோடு இருக்கக்கூடியவனோ, அதே சமயம் அவன் சூரனாகவும்
வீரனாகவும் அறிவுள்ளவனாகவும் நல்ல குடியில நல்ல குலத்தில் வந்து பிறந்தவனும் பராக்கிரமம் மிக்கவர்களாக உங்கள்கிட்ட இருக்கிறவா எல்லாரும் அந்த மாதிரி இருக்காளா? ஏன்னா காரியங்களை செய்வதனும் ஒரே ஒருவனை மட்டும் நீ வந்து படைத்தலைவனாக நியமித்து இருக்கியா? இந்த மாதிரி இருக்கக்கூடியவாளை வந்து படைத்தலைவனாக வந்து வச்சுட்டு இருக்கியா ஒரே ஒருவனா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான். பலவந்தச்ச கச்சித்தே முக்கிய யுத்த விசாரதாக திருஷ்டா பதானா விக்ராந்தா ஸ்த்வயா சத்கிருத்ய மாணினாக மாணிதாக. உன்னோட முக்கியமான படைத்தலைவர்கள் பலசாலியாகவும் போர்க்கால நேரத்தில் போர்க்கலையை கற்ற வல்லுநர்களாகவும் பராக்கிரமம் மிக்கவர்களாகவும் இருக்காளா? அந்த மாதிரி இருக்கிறவாளை வந்து நியமிச்சிருக்கியா? அவர்களுடைய திறமையை வந்து அவ்வப்போது நீ வந்து சோதிச்சு பார்த்துருக்கியா? அவன் திறமையெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அரசனாகப்பட்டவன் நீ வந்து சோதிச்சு பார்த்துருக்கியா? அவர்களில் வந்து சிறந்து விளங்குபவர்கள் அவளுக்கு திறமைக்கு ஏற்றபடி உன்னால் அவளுக்கெல்லாம் வந்து வெகுமதியானது நீ அவளெல்லாம் வெகுமதியாக செய்யப்பட்டு வச்சுட்டு இருக்கியா வரதா அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். காலாதிக்ரமணைவ பக்தவேத நயோர்பிருதாக பர்தோ குப்யந்தி துஷ்யந்தி சோணர்த சுமஹான் ஸ்மிருதः கச்சேத் பலஸ்ய பக்தம் ச வேதனம் ச யதோசிதம் சம்பிராப்த காலம் தாத்தவ்யம் ததாசி ந விலம்பசே. காலாதிக்ரமணைவ பக்தவேத நயோர்பிருதாக பர்தோ குப்யந்தி துஷ்யந்தி சே அனர்த்த சுமஹான் ஸ்மிருதः. படை வீரர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் அவ சாப்பிடக்கூடிய உணவையும் அவர்களுக்கு தகுந்தபடி அந்தந்த காலங்களில் அவளுக்கெல்லாம் நீ கொடுத்துட்டு வரையா பரதா? காலம் தாழ்த்தியெல்லாம் அவளுக்கு கொடுக்கலையானோ? அந்தந்த வேலைக்கு எல்லாத்தையும் சரியாக கொடுத்துட்டு இருக்கியானோ? காலம் தாழ்த்தப்படாது. இவைகளெல்லாம் அவளுக்கெல்லாம் உரிய காலத்தில் கொடுத்தாதான் பரதா அவ வந்து ரொம்பவும் மன மகிழ்ச்சியோடு இருப்பா. அவளுக்கு வந்து நம்ம தாமதம் பண்ணோம்னா அவளுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு கலக்கமானதும் மனச்செழிப்பும் ஏற்படும். தலைவனிடம் வந்து கோபம் கொண்டு அவ வந்து நம்பிக்கையை வந்து இழந்து விடுவா. படைத்தலைவன்கிட்ட கோபம் கொண்டு அவளுடைய நம்பிக்கையை அவ இழந்து விடுவா. இதுவே வந்து உனக்கு வந்து அந்த ராஜாவுக்கு பெரிய அனர்த்தத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஜாக்கிரதையா இருக்கியா இந்த விஷயத்துல பரதா அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். கச்சே சர்வே அனூரத்தாஸ் த்வாம் குலபுத்ரா பிரதானதः கச்சேத் பிராணன்ஸ் தவார்த்தேஷோ சத்யஜந்தி சமாஹிதாக. ராமபிரான் சொல்ற
பரதா, அரச குலத்துல தோன்றிய பிரமுகர்கள் எல்லாரும் உங்ககிட்ட அன்பு உடையவர்களாக இருக்காளா? உனக்காக எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய உயிரை கூட விடவும் துணிச்சலாக இருக்கக்கூடியவ உன்னோட அவளெல்லாம் நீ நியமிச்சு வச்சுட்டு இருக்கியா? அவள்லாம் உன்னோட இருக்காளா பரதா அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். காசி ஜானபதோ வித்வானே தட்சிண பிரதிபாணவானே யதோக்வதி தூதஸ்தே கிருதோ பரத பண்டிதா. ராமபிரான் சொல்றார், பரதனே, நீ ராஜாக்களுக்கெல்லாம் தூதர்னு ஒருத்தர் இருப்பா. அந்த ராஜதூதர் என்ற பொறுப்புல நீ யார நியமிச்சிருக்கியோ அவர் உன்னோட நாட்டுல பிறந்தவனா இருக்கணும். அவன் உன் நாட்டுல பிறந்தவன் தானே. பிறருடைய எண்ணங்களை அவன் அறியக்கூடியவனாகவும் இருக்கணும். செயல்களை செய்வதில் அவன் மகா சாமர்த்தியம் உடையவனா இருக்கணும். சமயத்துக்கு தக்கபடி பதில் சொல்லக்கூடியவனாகவும் இருக்கணும். நீ பக்கத்தில் இருக்கிற தேசத்துக்கு சொல்லி அனுப்புற செய்தியை நீ சொன்னபடியே அவன் சொல்லணும். அவன் அந்த இடத்துல இருக்கக்கூடியவர், அந்த பக்கத்து, அதாவது நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜா, அவர் இவங்கிட்ட என்ன சொன்னாரோ அவர் சொன்னதை அப்படியே அவர் சொன்னதையே உங்ககிட்ட அவன் சொல்லணும். அதை உங்ககிட்ட அவன் தெரிவிக்கணும். நல்லது கெட்டது அப்படின்ற விவேகமானது அவங்கிட்ட இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவராக உடையவராகவும் உங்ககிட்ட உன்னுடைய தூதரானவர் இருக்கிறாரோனா, இல்லை வேற ஏதாவது அயல் நாட்டிலேருந்து கொண்டு தூதரை வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான் பரதன் கிட்டக. கச்சே தஷ்டாதசான்யேஷு ஸ்வபே ஸ்வபக்ஷே தசபஞ்சச திரிபேரவிஜ்ஞாதைர் வேத்ஸே தீர்த்தானி சாரணைஹ. பிற மன்னருடைய நாட்டில் உள்ள அடுத்த மன்னர், அதாவது வேற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மன்னருடைய 18 வகை அரசு பணியாளர்களையும் வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய 18 பேர், உள்நாட்டில் 15 வகையான பொறுப்பில் உள்ள பணியாளர்கள் வேலை செய்யக்கூடியவா. அவர்கள் இந்த 18 இந்த 15 அப்ப எவ்வளவு ஆறுது? 33 பேர். இந்த 33 பேரும் அறியாத வகையில ஒருத்தன் அவனுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் 3 பேரை கண்காணிக்கணும். எத்தனை பேரா? 3 பேரை அவன் கண்காணிக்கணும். அந்த 3 பேரும் கண்காணிக்கக்கூடிய, வேவு பார்க்கக்கூடிய அவளெல்லாம் கொண்டு உண்மை நிலவரத்தை நீ அவள்கிட்ட அறிந்து கொள்றியனோ பரதா. ஏன் வெளிநாட்டில் 18 பேருன்னு சொல்லிட்டார் பணியாட்கள், 18 வகை அரசு பணியாட்கள். ஆனால் உள்நாட்டில் 15 பேர் தான் சொல்லிருக்கா. ஏன் அந்த 3 பேர் உள்நாட்டில் இல்லை அப்படின்னா, அந்த 3 பேர் யார் யார்? இவாளும் 18 இருக்கணும், அங்கேயும் 18 இருக்கணும் இல்லையா? அந்த 3 பேர் தன்னோட நாட்டின் முதல் தலைமை அமைச்சர், நமது இக்ஷ்வாகு குலத்துக்காக இருக்கக்கூடிய புரோகிதர்,
மன்னருக்கு இளைய மன்னர். இவா 3 பேர் அருகிலேயே இருப்பதால் தான் அவளுக்கு அவளோட அந்தரங்கத்தை ஒற்றர்கள் கண்டிப்பாக அவ மூலம் சோதித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதே கிடையாது. அதனால்தான் அவளுக்கு கிடையாது. அதனால தான் 15 பேர். அந்த 15 பேர் யார் யார் அப்படின்னா, மீதமுள்ள 15 வகை பணியாளர்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடியவா யார் யார் அப்படின்னா, படைத்தலைவன், நகரவாயில்ல காப்பான், அந்தப்புற தலைவன், சிறைச்சாலை அதிகாரி, கருவூல தலைவன், அவசியமான செலவுக்கு தக்கபடி பொருளை கொடுக்கக்கூடியவன், காவலாளர்களுக்கு பணி நியமனம் செய்யக்கூடியவன், நகரத்தை பாதுகாக்கக்கூடியவன், கட்டட தொழிலாளர்களை போய் சரியா வேலையெல்லாம் செய்யறாளா கட்டட வேலையெல்லாம் அப்படின்னு மேற்பார்வை பார்க்கக்கூடியவன், தீர்வை பொருள் திரட்டி கொண்டு கொடுப்பவர்களுக்கு தலைவன். அதாவது என்னன்னாக்கா, வியாபாரம் பண்ணுறாளோனா அவள்கிட்ட பொருளெல்லாம் அயல்நாட்டில் பொருளை திரட்டின்னு கொடுக்கக்கூடியவன். அவை தலைவன், அதாவது உன்னுடைய ராஜ்யசபைக்கு அவைக்கு ஒரு தலைவன். குற்றவாளி தண்டனையை நிறைவேற்றுபவன், கோட்டை காவலன், நாட்டில் நாலாபுறமும் எல்லையை காக்கக்கூடியவன், வனம், காட்டில் மிருகங்கள்லாம் சரியா இருக்கா என்ன ஏதோ அதுக்கு என்ன வேணும் அப்படி இப்படின்னு பார்க்கறதுக்கு காட்டில் அதை பாதுகாக்கக்கூடிய காவலன். இதுதான்ப்பா அந்த 15 பேர். இவாளெல்லாம் தான் அந்த ஒரு ஆள் 3 பேரை போய் கண்காணிக்கணும். 3 பேருக்கு ஒரு ஆள். இவாளெல்லாம் நீ வேவு பார்க்கணும். இவாக்கிட்டேருந்து என்ன குற்றம் இருக்குங்கிற அவளுக்கே தெரியாமல் பார்க்கணும் அப்படின்னாராம் பரதன் கிட்டக்க ஸ்ரீ ராமபிரான். கச்சே त्वया भास्तान् अगेतान् प्रदियातांश्च सर्वदा दुर्बलान् अवज्ञाय वर्तसे ரிபூசூதனஹ. எதிரிகளை அனைவரையும் அடக்குபவனே பரதா, ராமபிரான் சொல்றார். நாட்டுக்கு தீங்கு செய்பவர்களை நாட்டை விட்டு துரத்துவது ஒரு தண்டனை. புறம்பான வழிகளில் செல்கின்ற அந்தணர்கள் பிராமணர்களோடெல்லாம் நீ சேராம இருக்கியா? பிராமணர்கள்லையும் ஏகப்பட்ட பேர் புறம்பான வழியில் போறா. அது அப்பையிலேருந்து கிருதயுகத்திலேருந்து நடக்கிறது இது. அதாவது அப்படி தண்டிக்கப்பட்டவர்கள் திரும்ப வந்திருக்கக்கூடும். அவர்கள் சக்தி இழந்தவர்கள், அவெல்லாம் சக்தி இழந்தவா அப்படின்னு எண்ணிட்டு அவளை கண்டிப்பாக அலட்சியப்படுத்தக்கூடாது. எப்போதுமே அவர்களை நீ கண்காணித்து கொண்டே இருக்கிறல்ல. அதாவது தண்டனையிலேருந்து நீ வெளியே போயிடு, நாட்டை விட்டு வெளில போ அப்படின்னு துரத்தினவன் மறுபடியும் நாட்டுக்குள்ளே வர அவன் அதை மீண்டும் செய்யாமல் இருக்கானா அப்படிங்கிறத நீ பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாராம். கஷ்டின் லோகயாதிகான் பிராமணஸ்தாதவேவசே அனர்த்த குசலாக்கியதே பாலா பண்டித மானினஹ. செல்வமே பரதா, முறைப்படி வேதம்
பயிலாத, முறைப்படி வேதமே கத்துக்காம, பகவத் பக்தி இல்லாத, இறைவன் மீது பக்தி இல்லாத, நாஸ்திக வைதீக கர்மாக்களுக்கு புறம்பான வழிகளில் வந்து போற பிராமணர்கள் அந்தணர்களோடலாம் நீ சேராம இருக்கியா? ஏன்னாக்கா எதுக்காக கேட்குறேன்னா பரதா, அவெல்லாம் எப்படின்னா தங்களுக்குத்தான் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு கருது கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவு ஜீவிகள் தீமை விளைவிப்பதில் வந்து சாமர்த்தியம் உள்ளவர்கள். நீ தான் ஜாகிரதையா இருக்கணும். அப்படிப்பட்ட பிராமணன் கிட்டக்கெல்லாம் வச்சுக்கூடாது. அப்போ அந்த காலத்திலே வந்து பிராமணன் இல்லாதவாள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதை தான் இப்போ இந்த கலியுகத்திலையும் செய்கிறா. அப்போ செஞ்சாலே நான் இப்போ செய்யக்கூடாதான்னு. அப்போ என்ன சொல்கிறார், அவளோட எதுவுமே வச்சுக்க கூடாதுன்றார். இதுதான்ப்பா தர்ம நீதி தர்மசாஸ்திரம் அப்படின்னாராம் ராமபிரான். வீரேரஜுஷிதாம் பூர்வம் அஸ்மாகம் தாபபூர்வகைः சத்யநாம திருடத்வாராம் ஹஸ்ய ஸ்வரத சங்குலாம் धर्मशास्त्रेषु मुख्येषु विद्यमानेषु दुर्बुधाः बुद्धिम् आन्वीक्षिकीं प्राप्य निरर्थं प्रवदन्ति ते. உயர்ந்த கருத்துக்களை வந்து போதிக்கக்கூடிய தர்ம சாஸ்திரங்கள் வந்து இருக்கும்போது முன்னால சொன்ன பத்தியா உங்ககிட்ட பரதா, அற்ப புத்தி உள்ள பண்டிதர்கள் அவன் என்ன பண்ணுவான்னா வெறுமன தர்க்கவாதங்களையே முன்வைத்து கொண்டிருப்பான். இகபர சுகங்களுக்கு வந்து பயன்படாத விஷயங்களையே அவ பேசுவாள். அதனால அவளோடெல்லாம் தொடர்பு வச்சுக்காத பரதா. குழந்தாய் பரதா, அயோத்தி நகரம் வந்து பிராமணே க்ஷத்ரியே வைசியே ஸ்வகர்ம நிரதே சதா ஜிதேந்திரியே மகோத்சாஹே விருத்தாம் ஆர்யே சகஸ்ரசஹ பிரசாதைர்விவிதாகாரே விருத்தாம் வைத்யஜனாகுலாம் கச்சேசம் உதிதாம் ஸ்பீதாம் அயோத்தியாம் பரிரக்ஷசி. வா குழந்தாய் பரதா, அயோத்தி மாநகரத்தில் இதுக்கு முன்னால மாவீரர்களாக இருந்த நமது முன்னோர்கள் பாட்டனார்கள் வசிக்கப்பட்ட இடம் இது. அவளோட பெயருக்கு ஏற்றபடியே பிறரால் வெற்றி கொள்ள முடியாது. அவள்கிட்டெல்லாம் யாருமே வெற்றி கொள்ள முடியாது. அந்த மாதிரி இருந்தால் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணியிருந்தா. உறுதியான நகர வாயில்களே உடையதாக இருந்தது. யானை குதிரைகள் தேர்கள்லாம் ஏகப்பட்டதான் நிரம்பி இருந்தது அயோத்தி மாநகரத்தில். எப்போதுமே அவள் கடமைகளை செய்வதில் அவள் மொத்த பேருமே எல்லாருமே வேலையாட்கள் எல்லாரும் பற்றுடையராகவும் புலனடக்கம் உடையவர்களாகவும் பேரார்வம் உடையவர்களாகவும் யார் யாரெல்லாம் இருந்தா அந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படின்னா அந்தணன், அதாவது பிராமணன், க்ஷத்ரியன், அரசன், வைசியன், வணிகர்கள், ஆயிரக்கணக்கில் வசிக்கப்பட்ட இடம் இந்த அயோத்தி மாநகரம். பெரியதும் சிறியதுமான கோவில்கள்லாம் ரொம்ப ஏகப்பட்டதாக இருந்தது. அரண்மனைகள்லாம் ஏகப்பட்ட அரண்மனைகள் உடைய இடம் அது. எல்லா கலைகளிலுமே தேர்ந்தவர்கள் விரும்பி வரக்கூடிய நகரம்
அயோத்தி மாநகரமா அவள்லாம் வச்சிருந்தா மனமகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய மக்களே வந்து கொண்ட நகரமானது அயோத்தி மாநகரம். வளமிக்கமான இந்த அயோத்தி மாநகரத்தை நீ வந்து ரொம்ப ரொம்ப கவனமா பாதுகாத்து வருகின்றீனும், பாதுகாத்து வரையணும். இல்லாத பாதுகாக்காம இருக்கியா அப்படி என்ன கேட்டாராம் ராமபிரான் பரதன் கிட்டக. கச்சே சைத்ய சதே ஜுஷ்ட சுனிவிஷ்ட ஜனாகுலः தேவஸ்தானே பிரபபிச்ச தாடகே சோபசோபிதः. இந்த அயோத்தி மாநகரம் இருக்கே பரதா, நம்மளுடைய ராஜ்யம் இருக்கே, எல்லா சௌக்கியங்களும் கிடைப்பதால் தான் மக்கள் எல்லாரும் ரொம்பவும் மன நிறைவோட வசிச்சுட்டு இந்த மாநகரமே ரொம்பவும் நிரம்பி இருக்குப்பா. நூற்றுக்கணக்கான யாகசாலைகள்லாம் இருக்கு, பலவிதமான தேவ ஆலயங்கள் எல்லாம் கொண்டது, பிரம்மாண்டமான ஆலயங்கள் எல்லாம் கொண்டது. தண்ணீர் பஞ்சமே ஏற்படாதபடி இருக்கக்கூடிய நீர்நிலைகள், வழிபோக்கர்கள், அதாவது யாருனாக்க அப்படியே வழியாக நடந்து போகிறவா எல்லாருமே அவள் தாகம் தீர்த்து கொள்றதுக்கு தேவையான தண்ணீர் பந்தல்கள் உடைய நமது நாடு வந்து கோசல நாடு அயோத்தி மாநகரம் சுக சௌக்கிய ஏற்பாடுகளோட செழிப்பாக நீ வச்சுருக்கியானோ, எல்லாமே செழிப்பாக விளங்குறதோனோ பரதா அப்படின்னாராம் ராமபிரான் பரதன் கிட்டக்க. பிரகிருஷ்ட நரநாரிக சமாஜோத்சவ சோபிதः சகிருஷ்ட ஸ்ரீமான் பசுமான் ஹிம்சாபீர் அபிவர்ஜிதः அதேவம் ஆத்ருகோரம்ய स्वामते परिवर्जितः परेत्यक्तो भयै सर्वै कणेभिश्चोपशोभितः विवर्जितो नरे पापे मम पूर्वे सुरक्षितः कच्चिज्जनपद शोभित सुखं वसति राघव. ராமபிரான் பரதன் கிட்ட கேட்கிறார், பரதனே, மன திருப்தி கொண்ட ஆண் பெண்கள் நம்ம அயோத்தி மாநகரத்தில் அவ்வப்போது நடைபெறக்கூடிய பொதுமக்கள் கலந்து கொள்ளக்கூடிய திருவிழாக்களின் பிரம்மாண்டமான விழாக்கள் எல்லாமும் நீர்ப்பாசனம் எல்லாம் தங்கு தடையும் இல்லாமல் கிடைப்பதனால வயல்வெளிகள் எல்லாம் இடைவிடாத உழவு வேலையானதும் நடக்கிறதா, திருட்டு பயம் போன்ற தொல்லைகள்லாம் இல்லாத ஒரு மாநகரமானது நம்ம அயோத்தி மாநகரம். இந்த அயோத்தி மாநகரமானது பார்க்கறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்கும், மிக மிக அழகானது. ஆற்றுப்பாய்ச்சல்லாம் நிறைய உள்ளதுப்பா. கொடிய விலங்குகள்லாம் நம்ம ராஜ்யத்தில் கிடையவே கிடையாது. எந்த விதமான அச்சங்களுக்கும் நம்ம நகரமானது இடமே அளிக்காது. ஏகப்பட்ட தங்கச் சுரங்கங்கள் உடைய இடம் அயோத்தி மாநகரம். பாவம் செய்யும் மக்களே இந்த அயோத்தி மாநகரத்தில் யாருமே கிடையாது. பாவம் செய்யக்கூடியவான்னுட்டு ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருமே புண்ணியம் பண்ணவா. என்னோட முன்னர்களால் வந்து நன்கு பரிபாலிக்கப்பட்டதுமான வளமிக்கதுமான நமது அயோத்தி மாநகரம் கோசல நாடானது மக்களுக்கு வந்து திருப்தி அளிப்பதாக இருந்து வருதணும். நீ அந்த மாதிரி தானே வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம் பரதன் கிட்டக்க ராமபிரான். கச்சேத்தே தயிதா சர்வே கிருஷி கோரக்ஷ ஜீவனः
வார்த்தாயம் சம்சிதஸ்தாத லோகோ ஹி சுகமம் ஏததே. பரதா, விவசாயம் செய்யக்கூடியவா, பசுக்களை ஆடு மாடுகள் எல்லாம் பராமரித்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கவா, இவாள்லாம் உங்ககிட்ட ரொம்பவும் அன்போடு இருக்காளா? குழந்தாய் பரதா, வாணிபம் அதாவது வியாபாரம் செய்யக்கூடிய வர்த்தக மக்கள்லாம் ரொம்பவும் சுகமாக வாழ்ந்துட்டு இருக்காளா? அவளாம் நன்னா இருக்காளா? நீ என்ன பண்ணணும் தெரியுமா பரதா? அரசாங்கத்திலேருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்கன்னா அவன் எல்லாருக்கும் அரசாங்கத்துடைய பாதுகாப்பு கிடைக்கிறதோனோ அப்படின்னு கேட்டாராம் ராமபிரான் பரதன் கிட்டக. தேஷாம் குப்தி பரிஹாரே கச்சித்தே பரணம் கிருதம் ரக்ஷ்யாகி ராஜ்ஞா தர்மேண சர்வே விஷயவாசினः. பரதா, ஒரு மன்னனினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் எல்லாருமே நீதிமுறைப்படி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அது உண்மைதான். அதனால நான் உனக்கு முன்னால சொன்னபார் மேற் சொன்ன வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் வர்த்தகர்களுக்கெல்லாம் அவ வாணிபம் செய்வதற்கு உதவியா நம்ம அரசாங்கத்திலேருந்து நம்ம ராஜ்யத்திலேருந்து பொருள் உதவின்றிருக்கியா? அவளுக்கு ஏதாவது கட்டணா அவள் உங்கள்கிட்ட சொன்னானா அதற்கு உண்டான தீர்வுகளை தள்ளுபடி செய்யாம உடனேயே அதற்கு தீர்வு காண்டு அவளுக்கு தேவையான உதவிகளை நீ செஞ்சுட்டுருக்கியனா இல்லை செய்யாம விட்டுட்டியா அப்படின்னு கேட்டாராம் பரதன் கேட்டார் ராமபிரான். கச்சே ஸ்திரியசி கச்சே தாஸ்ய சுரக்ஷிதாக கச்சில் சரததாஸ்யாசாம் கச்சேத் குஹ்யம் ந பாஷசே. அப்பா பரதா, உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களை நீ ரொம்பவும் திருப்தியோடு வச்சுட்டு இருக்கியனா? அவர்கள் மற்ற பிற ஆண்களோட உல்லாசமாக பேசாம இருக்கிற அளவுக்கு அவளை பார்த்துட்டு இருக்கியனா? அவளுடைய தூய்மைக்கு கேடு விளையாதபடியும் அவளெல்லாம் நீ அந்த பெண்களெல்லாம் நீ ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறியா பரதா? அவர்களை ஒருவேளை நீ அந்த பெண்களை எல்லாம் முற்றிலுமா நம்பாம இருக்கியா? அப்ப பெண்களுக்கு எவ்வளவு தூரம் வசந்த இடத்தை ராமபிரான் கொடுக்கிறார் பாருங்க. அதனாலதான் பெண் குலத்துக்கு மிக மிக உயர்ந்த இடம். பெண்கள்லாம் உயர்ந்தவான்னு சொல்றதுக்கு காரணம் தான். ஆனா அதே காரணமா வச்சுட்டு வேற மாதிரியும் நடக்கிறது இப்போ உலகத்துல. ரகசிய விஷயங்களை அவ என்னதான் நல்லவாளா இருந்தாலும் ரகசிய விஷயங்கள்லாம் அவள்கிட்ட சொல்லாத. காரணம் என்னன்னாக்கா, பெண்கள் அவளோட மனசுல எதுவுமே நிற்காது. அவன் 4 பெண்களோட பேசுவா, நீ சொன்ன விஷயத்தை போய் அவள்கிட்ட சொல்லிட்டுமா, அவன் 4 பேர் 40 பேர்கிட்ட சொல்லுவான், 40 பேர் 400 பேர்கிட்ட சொல்லுவான். இது இப்படியே பறந்து போயிட்டே இருக்கும். அதனால ரகசியமான விஷயங்களை அந்த பெண்கள்கிட்ட எல்லாம் சொல்லாதப்பா. சொல்லாம இருக்கியா பரதா அப்படின்னாராம் ராமபிரான். கச்சேன கவனம் குப்தம் கச்சேதே சந்திதேனுகாஹ கச்சேன கணிகாஸ்வானாம் குஞ்சராணாம் ச திருப்ஸ்யசி. நம்ம பரதா, நம்ம ராஜ்யத்தில் அயோத்திய மாநிலத்தில் கோசல நாட்டில் யானையெல்லாம் பிறந்து வளர்ந்து
நடமாடக்கூடிய காடு வந்து மற்ற மன்னர்களினுடைய கண்ணில் படாம இருக்கா? அந்த மாதிரி நீ வச்சுட்டு இருக்கியா பரதா? யானைகளை வந்து பிடித்து பழக்கக்கூடிய இடமானது ரொம்பவும் ரகசியமா வச்சுட்டு இருக்கியா? அதாவது யானைகளை வந்து கட்டி வைக்கிற இடம். காரணம் என்னன்னா, யானைகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சு போயிடுத்தோம்னா நம்மளுடைய யானைப்படையானது பலம் இழந்துடும். அதாவது ஒரு ராஜ்யத்துக்கே எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த யானைப்படை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவையான எண்ணிக்கையில் வந்து பெண் யானைகள்லாம் நம்மள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கணும். பெண் யானைகள் வந்து தேவையான அளவு இருக்கணும். காரணம் என்னன்னாக்கா, பெண் யானை பெண் குதிரைகள் மூலமாகத்தான் ஆண் யானைகளை வந்து பிடிக்க முடியும். இல்லைன்னா ஆண் யானைகள் மதம் கொண்ட யானையை கூட ஒரு பெண் யானை போச்சுன்னாக்கா அதனுடைய மதமானது அப்படியே இறங்கிடுமா. இறங்கிட்டு இந்த பெண் யானை பின்னாலேயே இந்த யானை வந்துடும். அப்பதான் இந்த ஆண் யானையெல்லாம் பிடிக்க முடியும் வரதா. ஆண் யானை பெண் யானை குதிரைகள் இந்த விஷயத்துல இதுவரைக்கும் போறோம். இதுக்கு மேல யானையும் வேணாம், குதிரையும் வேணாம், எதுவும் வேணாம், பெண் யானையும் வேணாம், ஆண் யானையும் வேணாம். இதவே போறோம், இருக்கிறதே போறோம் அப்படின்னுட்டு இவ்வளவு போதும்னு நீ வந்து திருப்தி அடையாம இருக்கியோனா? இல்லை இந்த அளவுக்கு போருட்டு திருப்தி அடைஞ்சு இருக்கியா பரதா? நாட்டினுடைய பாதுகாப்புக்கு வந்து யானைப்படையும் குதிரைப்படையும் ரொம்ப 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 முக்கியம். அதுதான் மிகவும் அவசியம். அதனால தான் அவைகளுடைய எண்ணிக்கையை வந்து யானையுடைய எண்ணிக்கையும் குதிரையோடைய எண்ணிக்கையும் நம்ம பிரிக்கிட்டே போகணும் அப்படின்னு ராமபிரான் பரதன் கிட்ட சொன்னாராம். இன்றைய தினம் ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் சததம சர்க்கா சர்க்கமானது 100 கச்சித் சார்கா. ஸ்ரீ ராமபிரான் பரதன் கிட்டக்க கேள்வியெல்லாம் கேட்டாராம். இந்த சர்க்கத்தில் 22வது ஸ்லோகத்திலிருந்து 50வது ஸ்லோகம் வரை சொல்லி முடித்தோம். நாளை 51வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்தோ.